ஐயா வணக்கங்கய்யா. வணக்கம், வணக்கம். ஐயா பணத்தை சார்ந்து நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு வந்துருக்கோம். அந்த வரிசையில நீங்க நம்ம பார்க்கக்கூடிய ராசி மிதுன ராசி. மிதுன ராசிக்கு பணம் தரக்கூடிய நட்சத்திரம் எது? அத பத்தி சொல்லுங்க. பணம் தரக்கூடிய ராசியை முதல்ல பார்ப்போம். ஆ. இப்ப 2, 6, 10ன்னு சொல்றோம். ம். இப்ப மிதுனக்காரங்களுக்கு சில பேருக்கு வந்து கட்டம் தெரியும். ம். சில பேருக்கு வந்து 2ஆம் இடம், 6ஆம் இடம்னா தெரியாது. ம். அதுக்கு நான் என்ன சொல்ல வர்றேன்னா, கடகம் அப்படின்னு சொல்ல வர்றேன். அந்த ராசி பேரையே சொல்லிடுறேன். கண்டிப்பா. இப்ப கடகத்துல இருக்கக்கூடிய நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா பூசம். ம். மெயினா வந்து பூசம், ஆயில்யம். ம். இந்த 2 நட்சத்திரம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி அனுஷம், கேட்டை. ம். அதே மாதிரி உங்களுக்கு உத்திரட்டாதி, ரேவதி. இப்போ இதுலேயே 6 நட்சத்திரம் ஆச்சு. இந்த 6 நட்சத்திரம் போக லாபஸ்தானத்தில் இருக்கிற நட்சத்திரம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கேதுவும் சுக்கிரனும். ம். அதாவது அசுவனியும் பரணியும். அது சப்போர்ட்டிங்கா. ஆமாம், அது லாபம் தானே. ம். ம். அதில் ஒரு 6 நட்சத்திரம். ம். அப்போ இந்த 12 நட்சத்திரங்கள் இவங்களுக்கு பணம் தரக்கூடிய நட்சத்திரங்கள். இவங்க வந்து காற்று ராசி. அந்த பணம் என்பது நீர் ராசி. அந்த நீர் ராசி என்பது கடகம், விருச்சிகம், மீனம். இப்போ இதுதான் இவங்களுக்கு கான்செப்ட். இந்த 12 நாள் மாசத்துல இவங்க மிஸ் பண்ணவே கூடாது. பணத்தை பற்றி நினைச்சாலே அது வேலை செய்யும். ம். அதே மாதிரி நம்ம வந்து எந்த வழியில பணத்தை தேடலாம் அப்படின்னு இவங்க திங்க் பண்ணா அது அந்தந்த நட்சத்திரத்தின் வடிவில் ரூட்டு காமிக்கும். ம். இப்போ மிதுன ராசியில பிறந்தவங்களுக்கு பூசம் அப்படிங்கிறது என்ன சொல்ல வருதுன்னா, ம். ஒரு உற்பத்தி சார்ந்த தொழிலாகட்டும், ஒரு வீடாகட்டும், ஒரு மிஷினரி ஆகட்டும், இது எல்லாமே கைவந்த கலையா இருக்கு அவங்களுக்கு. ஏன்னா அவங்களுக்கு அந்த பூசங்கிறது மனையை குறிக்குது. இப்போ ரியல் எஸ்டேட்டுங்கிறதே மனை தானே. ம். அப்போ வீடு, சொத்து, உற்பத்தி, மிஷினரி, இப்படி அது வேலை செய்யும். அதே உங்களுக்கு வந்து பூசத்துக்கு அப்புறம் ஆயில்யம் இருக்குது. இந்த ஆயில்யம் வந்து எப்படி வேலை செய்யும் அப்படின்னா டெக்னாலஜியாக வேலை செய்யும். இப்போ நம்ம என்ன படிப்பு படிக்கிறோமோ அதை அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஒரு லாயர் பேசுகிறார், அது வாக்குஸ்தானம். அங்கே புதன் வந்து பேசுவார். ஒரு ஜோதிடர் பேசுவார். ம். அந்த பேச்சின் மூலமாக அந்த புதன் வேலை செய்யும். அப்போ பாருங்க, ஒரு பாவமும் வேலை செய்யணும், நட்சத்திரமும் வேலை செய்யும். அப்போ நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் இவங்களுக்கு பணம் கிடைக்கும். 6ஆம் இடத்துலையும் அப்படிதான், 10ஆம் இடத்துலையும் இந்த 3 கிரகம் தான் இருக்குது. சனி, புதன், குரு, இந்த சுக்கிரன், கேதுவையும் நம்ம சேர்த்துக்கலாம். மொத்தம் 5 கிரகம் பணம் தரப்போம். சிறப்புங்கய்யா. பணம் எந்த வழியில வருங்கய்யா? பணம் வரக்கூடிய வழி என்பது, இப்போ நம்ம மிதுன ராசிக்கு ராசி அதிபதின்னு ஒருத்தர் இருப்பார், புதன். அதே மாதிரி ராசியில் இருக்கிற நட்சத்திரம் யாருன்னா ராகு, குரு, செவ்வாய். இந்த 3 பேரில் ஒருத்தரோ அல்லது 2 பேரோ அல்லது 3 பேருமோ நான் சொன்ன இந்த ஜலராசியில் உட்கார்ந்தது அப்படின்னா இவங்க சுய உழைப்பின் மூலம் சம்பாதிப்பாங்க. கஷ்டப்பட்டு சம்பாதிக்கும். இப்போ நீங்கள் வந்து எப்படி எடுக்குன்னா நட்சத்திர புள்ளி எடுத்துக்கோங்க. ம். இப்போ நீங்கள் மிதுன ராசியில் ஏதோ ஒரு நட்சத்திரத்தில் தான் பிறந்திருப்பீங்க. நீங்கள் மிருகசிரீஷத்தில் பிறந்தீங்கன்னா செவ்வாய் போய் இங்கே உட்கார்ந்தது 2ஆம் இடத்துல உட்கார்ந்ததுன்னா உங்கள் சுய உழைப்பின் மூலம் சம்பாதிக்கிறீங்க. அதே வந்து உங்களுக்கு சனி நட்சத்திரத்தில் உட்கார்ந்துருந்ததுன்னு வைங்க, அப்போ நீங்கள் பேச்சின் மூலம் சம்பாதிக்கிறீங்க. இல்லை எனக்கு 3ஆம் இடத்துக்கு சூரியன் வந்து 2ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்காரு அப்படின்னா நீங்கள் வந்து ஆவணங்கள், டாக்குமெண்ட்ஸு, ஐடி லைனு, இதன் மூலம் சம்பாதிக்கிறீங்க. அறிவை பயன்படுத்தி சம்பாதிக்கிறீங்க. 4ஆம் இடம் வந்து 2ஆம் இடத்தோட தொடர்பு கொள்ளும்போது உங்களுக்கு படித்த படிப்பு ஒன்று, உற்பத்தி சார்ந்த தொழில்கள் ஒன்று. இப்போ ஒரு பிளம்பிங் ஒர்க் இருக்குது, ஒயரிங் ஒர்க் இருக்குது, ஸ்பேர் பார்ட்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது. இதன் மூலம் சம்பாதிக்கிறீங்க. வாகனத்தின் மூலம் சம்பாதிக்கிறீங்க. 4ஆம் இடம் வாகனம். 5ஆம் இடம் வந்து 2ஆம் இடத்தோட தொடர்பு சொல்லும்போது கலைகள் மூலம் சம்பாதிக்கிறீங்க, ஷேர் மார்க்கெட் மூலம் சம்பாதிக்கிறீங்க, ஸ்போர்ட்ஸ் மூலம் சம்பாதிக்கிறீங்க. ஒரு சிலர் வந்து இந்த சூதாட்டம்னு எடுத்துக்கலாம். நம்ம இந்த லாட்ரி இந்த வகையில் சம்பாதிக்கிறது 5ஆம் இடம் 2ஆம் இடத்தோட தொடர்பு கொள்ளும். 6ஆம் இடம் வந்து சம்பளம். நம்ம வந்து ஒரு இடத்துல வேலை பார்த்து ரெகுலராக வாங்குகிற சம்பளம் தான் 6ஆம் இடம். 7ஆம் இடம் என்பது பார்ட்னர்ஷிப் மூலமாக வரக்கூடிய பணம், கணவன் மனைவி மூலமாக வரக்கூடிய பணம். கஸ்டமர்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு வியாபாரம் பண்ணுறீங்கன்னா கடை போட்டே வியாபாரம் பண்ணல, நான் போய் சர்வீஸ் பண்ணுறேன். இப்போ ஒரு டிவி மெக்கானிக் என்ன பண்ணுவார், அவர் அங்கங்கே போய் வேலை செஞ்சுட்டு சம்பாதிச்சுட்டு வருவார். அது மாதிரி 7ஆம் இடம் பொதுஜன தொடர்பு. 8ஆம் இடம் வந்து இன்சூரன்ஸு,
இந்த போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறாங்கல்ல, ம் அந்த மாதிரி, அதாவது மார்ச்சுவரி ம் அது மாதிரி இருக்கிறது, நிறைய இந்த செப்டிக் டேங்க் சம்மந்தப்பட்டது, இதெல்லாம் 8ஆம் இடத்தோட, அதாவது சுரங்கங்கள். புரியுது. இன்னைக்கு சுரங்கத்தில் போய் வேலை பார்க்கறதுலாம் 8ஆம் இடம். ம் அதனால ஹார்ட் ஒர்க்கு. 9ஆம் இடம் 2ஆம் இடத்தோட தொடர்பு கொள்ளும்போது அப்பா வழியாக வர்றதும், நமக்கு பூர்வீக சொத்து வழியாக வர்றதும், பூர்வீக சம்மந்தப்பட்ட வேலையாக இருக்கும். அது சம்மந்தப்பட்டது பண்ணுறது. ஒரு சில வகையில் பார்த்தீங்கன்னா அது வந்து ப்ரொஃபஸராக சம்பாதிக்கிறத கூட எடுத்துக்கலாம். ம் 9ஆம் இடம் தான் போதிக்கிறது, ம் அதன் மூலம் சம்பாதிக்கும். 10ஆம் இடம் வந்து 2ஆம் இடம் சம்பந்தப்படும் போது தொழில் ஆரம்பித்து சம்பாதிக்கிறது, சொந்த தொழில். 11ஆம் இடம் 2ஆம் இடமோட சம்பாதிக்கும் போது கம்யூனிட்டி, நம்முடைய நண்பர்கள், இதன் மூலமாக சம்பாதிக்கிறது. இப்போ மிதுன ராசிக்கு 11ஆம் இடங்கிறது மேஷமாக வருது. அப்போ மேஷம்னா என்ன ஆகும்னா, ஒத்த கருத்துடைய நம்மளுடைய நண்பர்கள், அவங்க மூலமாக சம்பாதிக்கக்கூடிய யோகம். மூத்த சகோதரனே வந்து நமக்கு ஒரு gift கொடுக்குற மாதிரி கொடுத்துருப்பார். அவருக்கு உண்டான தொழிலை போய் நம்ம பார்க்க வேண்டியிருக்கும். ம் 12ஆம் இடம் வந்து 2ஆம் இடத்தோட தொடர்பு கொள்ளும்போது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதன் மூலமாக இப்போ இவர் வந்து சும்மா கூட இருக்கலாம், ஆனால் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் போய் அதை பற்றி பெருக்கிக்கிட்டே இருக்கும், அதன் மூலமாக சம்பாதிக்கும். அதே மாதிரி ஒருத்தருக்கு எந்த காலத்துல பணம் சேரும், வரவு செலவை பத்தி சொல்லுங்க. இந்த 2ஆம் இடம், 6ஆம் இடம், 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கடகம், விருச்சிகம், மீனம் ராசிகளில் எந்த கிரகம் இருந்து திசா புத்தி நடத்தினாலும் ம் கண்டிப்பாக அந்த காலகட்டங்களில் பருவங்களில் இவங்க சம்பாதிப்பாங்க. ம் அந்த சமயத்தில் பார்த்து இவங்க வந்து அக்யூமுலேட் பண்ணி வச்சுக்கணும். ம் இப்போ ஒருத்தருக்கு வந்து பணம் வந்துக்கிட்டே இருக்கு, அதை என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு யோசனை இருந்தால், அந்த 2 நாளோட தொடர்பு இருந்தால் இடத்துல போடணும். 5ஓட தொடர்பு இருந்தது அப்படின்னா குழந்தைகள் சார்ந்து செலவு பண்ணிப்பாங்க. 6ஓட தொடர்பு இருந்தது அப்படின்னா வாடகை வர்ற மாதிரி செஞ்சுக்குவாங்க. இப்படியெல்லாம் அந்த பாவ தொடர்புகளை வச்சு அவங்க டெவலப் பண்ணிக்கலாம். நான் சொன்ன மாதிரி இந்த கடகத்தில், விருச்சிகத்தில், மீனத்தில் எந்த கிரகம் இருந்து திசை நடத்தினாலும் அந்த காலகட்டத்தில் இவங்களுக்கு கண்டிப்பாக பணம் வரும். சிறப்புங்க. ஐயா, இந்த குறியீடுகளை தான் சொல்லுங்க. அப்போ இந்த நஷ்டப்படுறதையும் சொல்லிடலாம். கண்டிப்பா. ஏன்னா இப்போ பணம் வர்ற காலம் தெரிஞ்சு போச்சு, அதே மாதிரி பணம் இழக்கிற காலம்னு ஒன்று இருக்கு. ஆ. அப்போ 8ஆம் இடம் 12ஆம் இடம் யாரு அப்படின்னா நம்மளுக்கு வந்து மகரமும் ரிஷபமும். அங்கே ஏதாவது கிரகம் இருந்து தசாபுத்தி நடந்தால் ஜாக்கிரதையாக இருந்துக்கணும். ஒரு காலத்தில் சம்பாதிச்சது ஒரு காலத்தில் ஏன் விடுறாங்க, அந்த ஒரு கருத்துக்காக நான் சொல்கிறேன். இது நீங்க சொன்ன அருமையான வார்த்தை. நிறைய இப்போ நீங்க உங்க அஸ்ட்ராலஜி நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. நிறைய சம்பாரிச்சு ஒரு நடுத்தருவுக்கு வந்த ஆளுங்க நிறைய பேர் இருக்காங்க. நிறைய இருக்காங்க. அப்போ திசை மாறும்போது அந்த வேலை நடக்குது. அப்போ 8, 12 மேல் கவனமாக இருக்கு. இந்த மாதிரி நடக்கிற காரணம் தான் கருமாங்களா ஐயா? அந்த திசாபுத்தி தான். ம் இப்போ நீங்கள் 8, 12 வராமல், திசாபுத்தி வராமல் யாருக்குமே இருக்காதுங்க. ஆனால் ஒரு சிலருக்கு ஏன் அப்படி இதாகுன்னா இந்த பாவம் கெடாமல் இருக்கும். 8ஆம் இடத்துல 12ஆம் இடத்துல கிரகங்கள் தொடர்பு இல்லாமல் இருக்கிறவங்க சேர்த்து வச்சுக்குவாங்க. சரி சரிங்க. ஆனால் அந்த தொடர்பு இருக்கிறவங்க தான் இழப்பாங்க. ம் 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 ம். அந்த மாதிரி திசைகள் வரும்போது அந்த 8, 12 2 வந்து நல்லா இருந்தது அப்படின்னா அது 8, 12 திசையே நடந்தாலும் ஒன்றும் பண்ணாது. கண்டிப்பா. இந்த 2 வந்து 8ல் போய் மறைஞ்சிட்டாலோ 12ல் போய் விரைமாயிட்டாலோ தான் கைப்பொருள் இழப்பதுன்னு பேர். ம் ம். அப்போ அந்த கொடுப்பினைன்னு பேர். அதை பார்த்துக்கணும். நீங்கள் சொன்ன மாதிரி குறியீடுகள் பார்க்கணும்னா அரச மரம், ம் அதே மாதிரி ஒரு புடலம்பூ வடிவம்னு ஒரு கணக்கு. ம் ஒரு வடிவத்தில் ம். நான் சொன்ன மாதிரி ரியல் எஸ்டேட்டில் ஒரு இடம், ம். ஒரு இடத்த நீங்கள் எப்படி மார்க் பண்ணுவீங்க, அது மாதிரி ஒரு லோகோ பண்ணிட்டா ம். அது உங்களுக்கு வேலை செய்யும். ம். ஒரு வாயு பகவான் ஃபேனு போட்டு ஆஃப் பண்ணுறது, ம். பனைமரம், ம். பனை விசிறி, ம். பனை வெல்லம், பனங்கற்கண்டு, இதெல்லாம் நம்ம வந்து ஒரு குறியீடாக நம்ம யூஸ் பண்ணலாம். மெயினாக வந்து லட்சுமி வடிவம், தாமரை வடிவம், ம். அதெல்லாம் யூஸ் பண்ணலாம். மரத்தில் பார்த்தீங்கன்னா மகிழ மரம், வேப்ப மரம், அரச மரம், இதையெல்லாம் பயன்படுத்தலாம். காமதேனு, ம். பால் பசு, இதை யூஸ் பண்ணலாம். அதுபோக நம்ம குபேரன் படத்தையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓடம் மாதிரி ஒரு பிக்சர் வச்சுக்கலாம், பாய்மர கப்பல் ஓடம் மாதிரி, ம். பூஞ்சோலை, ம். இது மாதிரி ஒரு கார்டன் மாதிரி ஒரு பிக்சர் வச்சுக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து பல விதத்தில் நம்ம குறியீடுகளை எடுக்கலாம். சிறப்புங்க. ரொம்ப அற்புதமா சொன்னீங்க. மீண்டும் அடுத்த காலையில் சந்திக்கலாம். நன்றிங்க ஐயா.